எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரம். இப்போ என்னோட சைடில் வந்து பர்சனல் ஸ்டோரின்னு உங்களவுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள்லாம் அப்படி எதுவும் பெருசாக கஷ்டம்னு பார்த்ததில்ல. ஆனால் நான் 11th ஸ்டாண்டர்ட் வந்து நான் தூத்துக்குடியில் படித்தேன். அந்த ஸ்கூலில் நான் படிக்கும்போது தான் வந்து அது வரைக்கும் நான் ஒரு 5 ஸ்கூலில் படிச்சிருந்தேன். அந்த எந்த ஸ்கூல்லையுமே வந்து இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. அங்கே நான் படிக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து படிப்பு ஏன் வந்து முக்கியங்கிறதே தெரிஞ்சுது. நான் வந்து உட்காந்து படிப்பேன், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப தூக்கத்தில் இருப்பான். எதுக்கு இவ்வளோ உனக்கு தூக்கம் வருதுன்னு கேட்குறப்ப தான் அவன் சொல்லுவான், அவன் வந்து நான் வந்து நைட் வந்து நான் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தான் தூங்க முடியுது, இப்போ வந்து நான் அதனால ஸ்கூலுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லுவான். நான் சரி, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் படிக்கிறாங்க, நம்மலாம் எதுவுமே பண்ணாமலே வந்து சும்மா நமக்கு வேலையே படிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் படிப்போட அருமை என்னன்னு தெரிஞ்சது. அப்போ வந்து நான் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைக்கிறப்ப நான் அதுக்கப்புறமா அவன் வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டமாக இல்லை அப்படின்னா அது ஏங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் புரிஞ்சுது. அதுக்கப்புறமா இன்னொரு நாள் எங்கள் அப்பா கூட நான் வந்து மார்க்கெட் பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இரும்பு ட்ரம் வாங்கணும்னு போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கடையில் போய் பார்க்குறப்ப வந்து பார்த்தா அங்கே இரும்பு ட்ரம் இருந்துச்சு. ஆனால் அது பண்ணிகிட்டு இருந்தது என்னோட இன்னொரு கிளாஸ்மேட். அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். அவன் வந்து ஸ்கூலில் படிக்கிற நேரம் தவிர மிச்ச நேரம் அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னோடய லைஃப்பில் அதுதான் ஒரு பெரிய சேஞ்சிங் மொமெண்ட்டாக அதை வந்து அதை தான் நான் பார்க்குறேன். அதாவது படிப்பு வந்து நமக்கு ஏன் முக்கியம், படிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு அதுதான் உணர்த்துச்சு. அதுலேருந்து நானும் வந்து இதை என்னால் எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நானும் அதை பண்ணணும். ஏன்னா நம்ம வேறு என்னெல்லாமோ பண்ணலாம், ஆனால் வந்து எதுவுமே படிப்பளவுக்கு வந்து பெருசாக நம்மளை வந்து உயர்த்துறதுங்கிறது கிடையாது. ஸோ அதில் வந்து எனக்கு LMS கூட சேர்ந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா நம்ம வந்து ஓகே டோனர் மேட்ச் பண்ணுறதுங்கிறது ஒன்று, ஆனால் வந்து அவங்கள கைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நானும் இனிமேல் என்னால் என்னோடய சைடில் நான் எதுக்கு பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.